கல்யாணமாம் கல்யாணம், காணா ஒரு கல்யாணம். திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எல்லாரையும் போல் அல்லது நம்மவர்களைப் போல் அன்னையால் இருக்க முடியவில்லை. என்ன பெருசா கல்யாணம் நடத்திட்டான், ரசம் பாதியிலே தீர்ந்து விட்டது என்ற பரிகாசம் பண்ணவில்லை. அந்த திருமண வீட்டாரின் துன்பத்தில் பங்கேற்கிறார்கள். உடனே தன் மகனிடம் அவர்கள் குறை தீர ஜெபிக்க சென்று விட்டார்கள். ஏன்? தன் மகனை கடவுள் என அன்னை அறிந்திருந்தார்கள். நம் தெய்வம் இயேசுவை முழுமையாக அறிந்தவர்கள் நம் அன்னை மட்டுமே. தன் மகனால் இந்த இல்லத்தின் குறையை தீர்க்க முடியும் என்று உறுதியாக நம்பினார்கள். சரி, அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. ஒரே வரியில் அன்னையின் ஜெபம் முடிந்து விட்டது. என் நேரம் இன்னும் வரவில்லை என்று இயேசு பதில் கூறினாலும் அன்பு தாய் பணியாட்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கிறார்கள். இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, தாயின் சொல்லை தன் தனையன் தட்ட மாட்டான் என்ற விசுவாசம். இரண்டாவது, கடவுள் நமக்கு புதுமை செய்ய வேண்டுமானால் நாம் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது. இரண்டுமே சரிதான். அன்னையின் ஜெபங்கள் 2 வரியில் முடிந்துவிட்டது. ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. புதுமை நடந்துவிட்டது. முடிவில் தான் ஒரு அற்புதம் முடிச்சு உள்ளது. கடைசி வரியை கவனித்தால் புரியும். அவருடைய சீடர்கள் அவரில் விசுவாசம் கொண்டனர். இதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த புதுமையை அன்னை ஏன் தன் குமாரனை வைத்து செய்தார்கள்? இதை 3 விதமாக பார்ப்போம். திருமண வீட்டாரின் குறையை தீர்க்க வேண்டும், தன் குமாரனுக்கு நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்த வேண்டும், அவர் சீடர்கள் தங்கள் தலைவர் யார் என்பதை உணர வேண்டும். அன்னையின் உடனிருப்பு இருக்கிறது என்றால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் மகனுக்கு எது, எப்போ, எவ்வளவு தேவை என்பது. அன்னையின் தாய்மையும் சரி, தூய்மையும் சரி, என்றுமே நிகரற்றது. இயேசு தெய்வம் வாழ்ந்த காலத்தில் அவரிடமிருந்து எவ்வளவோ கடவுளின் ஞானத்தையும் கொடைகளையும் அன்னை மரியா கற்றிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அந்த அன்னையின் துணையையும் ஆதரவும் அன்பும் நம் இயேசுவுக்கு தேவைப்பட்டது என்பதே உண்மை. உண்மை கடவுளுக்கு ஒரு உண்மையான அன்பும் நேசமும் பரிவும் தாய்மையும் தேவைப்பட்டது என்றால் நாம் எம்மாத்திரம்? நமக்கும் அன்னையின் அன்பு நாம் சாகும் வரை கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதே உண்மை. அந்த அன்னையின் அன்பு தேவையில்லை என்றால் அன்னைக்கு நஷ்டமில்லை, நமக்குத்தான் நஷ்டம். கடவுளுக்கே அன்னை தேவைப்பட்ட போது சிலர் எங்களுக்கு அன்னை தேவையில்லை என்று ஒதுக்குகிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒருமுறை காணா ஒரு புதுமை வாசிக்கட்டும், தியானிக்கட்டும். காணா ஒரு புதுமை சாதாரண விஷயம் அல்ல. நிறைய விஷயங்களுக்கு அதுவே தொடக்கம். இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கும் அதுவே அடித்தளம். அதனால் தான் புனித அருளப்பர் தன் 2ஆம் அதிகாரத்திலே காணா ஒரு புதுமை சொல்லிவிட்டார்.